வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம் ஸ்ரீலங்காவில் இருக்கிற ஒரு பிரமாதமான இடத்தை பார்க்க போகிறோம். இந்த இடத்தோட பேர் sigiriya. உலகத்தில் எங்கேயுமே இது மாதிரி ஒன்று கிடையாது. அதனால தான் இதை 8வது உலக அதிசயம்னு சொல்கிறாங்க. ஆங்கிலேயர்களின் ஆட்சி காலத்தில் 1831ஆம் ஆண்டு பிரித்தானிய படையின் மேஜராக விளங்கிய ஜொனதன் போப்ஸ் என்பவரினால் இந்த இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. அவர் வரும் வழியில் அடர்ந்த காட்டுப்பகுதியில் கலை அம்சம் அனைத்தும் பொருந்திய இக்குகை கண்டுபிடிக்கப்பட்டது. எனினும் படிக்கற்கள் எதுவும் இல்லமையினால் உச்சியில் என்ன இருந்தது என்பதை அறிவதற்கு பல வருடங்கள் ஆகின. இதன் பின்னரே மேலத்தைய நாடுகளுக்கு சிகிரியாவின் கலை அம்சம் பற்றிய செய்திகள் பரவ ஆரம்பித்தது. இதனைத் தொடர்ந்து 1982ஆம் ஆண்டு யுனெஸ்கோவின் பாரம்பரியமிக்க புராதன தலங்களில் ஒன்றாக பரிந்துரைக்கப்பட்டது. இவ்வரலாறுகளை நாம் சிறு வயது முதல் பல வாயிலாக அறிந்துள்ளோம். இனி சிகிரியாவின் பின்னணியில் இருக்கும் மர்மங்களை பற்றி அறிவோம். இதன் அடிப்படையில் சிகிரியா கோட்டையை கட்டியது லங்காதிபதி ராவணேஸ்வரன் என்று அழைக்கப்படும் ராவணன் என்று ராவணன் வதம் என்ற புத்தகத்தில் கூறப்படுவதோடு 1600 ஆண்டுகளுக்கு முன்னர் நிர்ணயிக்கப்பட்ட சில தொல்பொருள் ஆய்வாளர்களினால் கூறப்படுகின்றது. மேலும் இவை ராவணனின் தந்தை விஷ்ணவாஸ் காலத்தில் கட்டப்பட்டதாகவும் சில ஆதாரங்கள் உள்ளன. இக்கோட்டையானது 30 மில்லியனிற்கும் அதிகமான செங்கற்களை கொண்டு அமைய பெற்றதோடு மிக அரிய வகையான மார்பில்களை கொண்டு நிர்மாணிக்கப்பட்டுள்ளது. இம்மார்பில்கள் நிறை ஏறத்தாழ 20 கிலோகிராம் என்றும் இவை இலங்கையிலிருந்து பெறப்பட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் கூறப்படுகின்றது. சிகிரியா குகையின் படிகள் 100 ஆண்டுகளுக்கு முன்னரே அமைக்கப்பெற்றதாகவும் அதற்கு முன்பு ஏறுவதற்கு எவ்வகையான வழிமுறைகளும் கையாளப்படவில்லை என்றும் பலரால் கூறப்படுகின்றது. ஆகையால் இப்பாரிய பளிங்குகள் மற்றும் மில்லியன் கணக்கான செங்கற்கள் எவ்வாறு மேலே கொண்டு செல்லப்பட்டன என்ற கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்கவில்லை என்பதே உண்மை. எனினும் இதனை கட்டுவதற்கு தேவையான களிமண் மற்றும் மூலப்பொருட்கள் அங்கு இருந்ததாகவும் பளிங்குகள் மற்றும் தொழிலாளர்கள் ராவணனின் புஷ்பக விமானத்தின் உதவியுடன் மலை உச்சிக்கு கொண்டு வரப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. புஷ்பக விமானத்தை தரையிறக்க 4 தரையிறக்கும் நிலையங்கள் உலகில் அமைக்கப்பெற்றதாகவும் அதில் ஒன்று சிகிரியா குன்று என்றும் கூறப்படுகின்றது. இதனை உறுதி செய்யும் வகையில் சிகிரியா குன்றுக்கு அண்மையில் பிதிரங்கல என்ற மலை நிறுவப்பட்டதாகவும் இவை இரண்டினது உயரம் 660 அடி எனவும் அதன் வடிவம் புஷ்பக விமானத்தின் வடிவத்தை ஒத்து அமையப்பட்டுள்ளதோடு இது எதிரிகளை திசை திருப்பும் யுத்தியாகவும் கருதப்படுகிறது. மேலும் ராவணன் இரவு நேரங்களிலே அதிகமாக இங்கு வருவதாகவும் அதன் அடிப்படையில் சிகிரியா குகை ஒளியூட்டப்பட்டதற்கான பல எச்சங்கள் இன்னும் காணப்படுகின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது. சிகிரியா கலை அம்சத்திற்கும் அதன் கட்டுமான யுத்திகளுக்கும் பெயர் பெற்ற ஒரு இடமாகும். இங்கு 500க்கும் மேற்பட்ட குகை ஓவியங்கள் கண்ணாடி போன்ற பளிங்குகளில் வரையப்பட்டுள்ளன. இவை இயற்கையாக கிடைக்கும் தேன், சாம்பல் மற்றும் மரப்பட்டைகளை கொண்டு வரையப்பட்டதாக கூறப்படுகின்றது. இவ்வோவியங்கள் அனைத்தும் இந்தியாவில் இருக்கும் அஜந்தா ஓவியத்தின் இயல்புகளை கொண்டுள்ளதோடு சிகிரியா ஓவியத்தில் இருக்கும் பெண்கள் ராவணன் காலத்தில் பணிபுரியும் பெண்கள் என கருதப்படும் எக்ஸாஸ் இனத்தை ஒத்தவர்கள் எனவும் சான்றிதழ்கள் நிரூபிக்கின்றன. இக்குகைக்கு பிரதான நுழைவாயிலில் தவிர்த்து மேலும் 3 துணை வாயில்கள் காணப்படுவதோடு அவை 2 சிறு குன்றுகளை வைத்து அமைக்கப்பட்டுள்ளன. இக்குன்று இருவர் மாத்திரமே ஒரு தருணத்தில் நுழைய முடியும் என்பதோடு அக்காலத்தில் இத்துணை வாயில்களை காப்பதற்கு 10 வீரர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் சிகிரியாவின் பிரதான நுழைவாயிலில்
3 விரல்களை கொண்ட சிங்கத்தின் பாதங்கள் காணப்படுகின்றன. முற்காலத்தில் இவை 4 விரல்களை கொண்டிருந்ததாகவும் அது தமிழ் வரலாற்றில் பிரபலமாக கருதப்பட்ட யாளி என்ற மிருகத்தின் பாதத்தின் ஒத்த வடிவத்தை கொண்டதாகவும் கூறப்படுகின்றது. 21ஆம் நூற்றாண்டில் கூட சிகிரியாவை ஒத்த நீர்ப்பாசன அதிசயங்களை நிகழ்த்துவது கடினம். இங்கு 90 அடி நீளமும் 68 அடி அகலமும் 7 அடி ஆழமும் கொண்ட ஒரு குளம் உள்ளது. இக்குளமானது கோடை காலத்தில் வற்றி போகாமலும் மழை காலத்தில் நிரம்பி வழியாமலும் இருக்கும் என்பதே அதன் சிறப்பியல்பாகும். மேலும் இக்குளம் ஸ்கோப்பிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அகலப்பட்டதாகவும் இதில் 3500 டன்களிற்கும் அதிகமான கிரானைட் பெறப்பட்டதாகவும் கணிக்கப்படுகிறது. மேலும் அதன் வாயில்களில் பல சிறு குளங்கள் அமைந்துள்ளன. இதற்கு தேவையான நீர் சிகிரியாவிற்கு அருகாமையில் இருக்கும் வாவா என்ற ஏரியிலிருந்து பெறப்படுகின்றது. அதில் சில தரைமட்டத்திலும் 4 அடி ஆழத்திலும் எதிரிகளை திசை திருப்புவதற்கும் பயன்பட்டுள்ளது. மேலும் இக்குகை உச்சியில் 2295 டன் கொண்ட பாரியதோர் பாறை ஒன்று இருப்பதாகவும் அவை சிறு கற்தூண்களின் மேல் வைக்கப்பட்டுள்ளதாகவும் ராவணனால் மாத்திரமே இவ்வகையான மேலே வைக்க முடியும் எனவும் எதிரிகள் வரும் பட்சத்தில் தூணை தட்டிவிடுவதன் மூலம் எதிரிகளின் மேல் அவை விழுந்து எதிரிகள் தாக்கப்படுவார்கள் என்றும் கூறப்படுகிறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள்.